அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 13, 2024 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். கருமம் செய ஒருவன் கை தூவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல். குடிப்பெருமைக்கு உரிய கடமையை செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையைப் போல மேம்பாடானது வேறொன்றும் இல்லை அப்படின்னு குடி செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக தொலைதூர இலக்கை தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி தெரிவிச்சிருக்காங்க. தொலைதூரம் சென்று தரை இலக்கை தாக்கும் ஏவுகணையின் முதல் சோதனை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO வெற்றிகரமாக செவ்வாய்க்கிழமை மேற்கொண்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இது குறித்து அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு என்னன்னா, தொலைதூரம் சென்று தரை இலக்கை தாக்கும் ஏவுகணையின் LRLCM அதாவது LRLCM முதல் சோதனையை DRDO செவ்வாய்க்கிழமை வெற்றிகரமாக மேற்கொண்டது. பல்வேறு பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த ரேடார், எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டிராக்கிங் மற்றும் தொலை அளவியல் மூலம் ஏவுகணை செயல்பாடுகள் கண்காணிக்கப்பட்டன. நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைவதற்கான பாதையில் சரியாக பயணித்ததுடன் வெவ்வேறு உயரங்கள் மற்றும் வேகங்கள் சிறப்பாக சென்று தன்னுடைய திறனையும் வெளிப்படுத்தியதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பேர் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். LRLCM பெங்களூருவில் உள்ள வானூர்தி மேம்பாட்டு நிறுவனம் DRDOவின் ஆய்வகங்கள் மற்றும் பிற இந்திய தொழிற்சாலைகளால் LRLCM உருவாக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள பாரத் டைனமிக்ஸ் மற்றும் பெங்களூருவில் உள்ள பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஆகிய இரு நிறுவனங்களும் இந்த ஏவுகணையின் மேம்பாடு மற்றும் உற்பத்தியில் முக்கிய பங்காற்றியுள்ளன தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஏவுகணை திட்டத்துக்கு பாதுகாப்புத்துறையின் கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. நிலத்திலிருந்து மட்டுமல்லாமல் கப்பலிலிருந்தும் இயக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிலத்திலிருந்து மட்டுமல்லாமல் கப்பலிலிருந்தும் கூட இதை பயன்படுத்தி தாக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக முதல் அனைத்து பெண்கள் CISF படைப்பிரிவு மத்திய அரசு அனுமதியும் தெரிவிச்சிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட காவலர்களுடன் நாட்டின் முதல் அனைத்து பெண்கள் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை CISF பிரிவை அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. முக்கிய பிரமுகர்கள் VIP பாதுகாப்புடன் நாடாளுமன்றம், தில்லி மெட்ரோ ரயில் நிலையங்கள், நாட்டில் 68 விமான நிலையங்கள் மற்றும் முக்கிய வரலாற்று நினைவு சின்னங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள மத்திய பாதுகாப்பு படையான CISF-இல் சுமார் 1.80 லட்சம் காவலர்கள் உள்ளன. இதில் 1025 பெண் காவலர்கள் உள்ளடக்கிய நாட்டின் முதல் அனைத்து பெண் படைப்பிரிவை மூத்த கமாண்டர் தலைமையில் அமைக்க அனுமதி அளித்து மத்திய உள்துறை அமைச்சகம் திங்கட்கிழமை அறிவிக்கை வெளியிட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஏர் இந்தியா மற்றும் விஸ்தாரா ஒருங்கிணைப்பு நிறைவு தெரிவிச்சிருக்காங்க. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்டாக தெரியல, பட் பார்த்து வச்சுக்கோங்க. ஏர் இந்தியா மற்றும் விஸ்தாரா விமான நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் பணி செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடைந்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஏர் இந்தியா கவர்மெண்ட்லேருந்து டாடா குரூப்ஸுக்கு போயிடுச்சு. அதோட விஸ்தாராவை இணைச்சிருக்காங்க, பார்த்துக்காங்க. இதோட இமேஜ் நம்ம சேனல் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஃபுல் நியூஸ் வேணும்னா ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க அதில் எடுத்து. அடுத்ததாக கன்னியாகுமரி வள்ளுவர் சிலை வெள்ளி விழா 2 நாட்கள் கொண்டாட்டம் முதல்வர் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. கன்னியாகுமரியில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா காண்பதையொட்டி வரும் டிசம்பர் 31, ஜனவரி 1 ஆகிய 2 நாட்கள் கொண்டாட்ட நிகழ்வுகள் நடைபெறும் என முதல்வர் MK ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக ஒன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.